ஓம் ஈஸ்வரா குருதேவா. சந்தர்ப்பத்தால் நல்ல மனிதர்களாக இருக்கின்றோம். ஆக நாம் பழகும் நிலைகள் வரப்படும் போது பழகிய நண்பர்கள் ஆக எதிர்பாராத நிலைகள் திடீர் மரணமோ தாங்காத நிலைகள் கொண்டு துர்மரணம் அடைய நேர்ந்தால் அந்த உணர்வின் தன்மை கொண்டு அவர் மேல் பற்று கொண்டவர்கள் அவர் நேரடியாக பார்க்கவில்லை என்றாலும் அவருடைய செயலாக்கங்களின் நண்பன் என்ற நிலைகள் ஓதும் போது அந்த உணர்வு பரவி உள்ளதை கேட்ட பின் அந்த உணர்வை நுகர்ந்து தானும் அந்த மயக்க நிலைக்கு வருகின்றது. ஆக அதை திரும்ப திரும்ப அந்த மனிதனை எண்ணிவிட்டால் அவன் எந்த வழியில் ஆனானோ அவன் உணர்வின் செயலாக்கங்கள் இங்கே இயங்கத் தொடங்கி விடுகின்றன. இது மனிதனுக்கு ஊடுருவும் இந்த நிலை. இதை போன்று நாம் அருஞானின் உணர்வை நமக்குள் சேர்த்து அவன் நஞ்சினை வென்றவன் அந்த உணர்வினை உங்களுக்குள் பதிவாக்கிவிட்டு அந்த நினைவு உங்களை காக்கும். ஆனால் அவன் பிறவியில்லா நிலை அடைந்த நிலைகள் நீங்கள் அடைய முடியும். இந்த உணர்வில் ஊன்றிவிட்டால் நினைவில் கூடி ஆக நஞ்சினை ஆற்றிடும், அந்த நஞ்சினை அகற்றிடும். அந்த உணர்வின் தன்மை உங்களுக்குள் விளைய வேண்டும் என்பதற்குத்தான் இது தெளிவாக இது உங்களுக்குள் பதிவாக்குவது. ஏதோ கதை சொல்லுகிறார் என்று எண்ண வேண்டாம். நாளை வரும் விஷ உலகிலிருந்து உங்களை காத்திடும் நிலைகள் வர வேண்டும் என்பதற்குத்தான் விஷத்தன்மை கொண்ட செயலாக்கம் கொண்டவன் விஷத்தை வென்றன் உணர்வு சந்தர்ப்பத்தால் இவன் நுகரப்படும் போது அந்த பச்சையின் ரூபத்தில் அந்த விண்ணின் ஆற்றலை அவன் அறிகின்றான். அப்போதுதான் இந்த வெப்பத்தின் தன்மை விஷ்ணு என்றும் காரணத்தை வைக்கும். ஆக விஷ்ணுவின் மனைவி லட்சுமி. ஆனால் சூரியன் ஆகும்போது காந்தத்தின் நிலைகள் மோதலாகி இந்த உணர்வின் தன்மை தனக்குள் இணைத்து அவன் சுழற்சியின் வளர்ச்சி பெற்றது சூரியன் என்ற நிலைக்கும் இது விஷ்ணு என்ற நிலைகள் அணுவின் தன்மை அடைப்படும் போது நாராயணன் மறு அவதாரம் விஷ்ணு. இதன் நிலைகள் செய்யப்படும் போது அங்கே விஷத்தின் மேல் பள்ளி கொண்டு அதன் சுழற்சியின் தன்மை செயல்படுகின்றது. ஆனால் இந்த வெப்பத்தின் தன்னல் ஆகும்போது கவர்ந்து கொண்ட விஷத்தை பிரிக்கிறது. அதை பிரித்து செல்வது இந்த காரணம் தனக்குள் இழுத்துக் கொள்கிறது. இந்த விஷம் இல்லை என்றால் இயக்க சக்தி இல்லை. ஆக இந்த மூன்றும் சேர்த்துதான் ஒன்று இயக்க சக்தி, ஒன்று அரவணைக்கும் சக்தி, ஒன்று உருவாக்கும் சக்தி. இந்த மூன்று நிலைகள் இதன் நிலைகள் வைத்துதான் இப்போது நாம் சொல்லும் உணர்வினை அது கவர்ந்து கொண்டால் சீதா லட்சுமியாக மாறுகிறோம். மோசமானவன் நினைக்கிறோம். அந்த மோசமான உணர்வு நமக்குள் வளர்ந்தவுடன் நாம் அந்த மோசமான செயலை தொடங்கிறோம். நம்மை அறியாமல் இது இயக்கம். நாம் தவறு செய்யலை நினைக்கிறோம். தவறு செய்யா அப்படின்னு நம்ம என்ன ஒண்ணு அந்த தவறின் இயக்கம் நம்ம இயக்கி விடுகிறது. ஆனா அந்த தவறை மாற்றும் தமக்குள் சக்தி இருந்தாலும் முடியாத நிலை ஆகிவிடுகிறது. அந்த தவறிலிருந்து நாம் விடுபடும் முறைக்கு உங்களுக்குள் இது பதிவாக்கி எண்ணியுடனே இதை கவர வேண்டும். நாம் பலவிதமான உணர்வுகளை பதிவாக்கியுள்ளோம். வேதனைப்படும் சொல்லுகளை கண்டோம்னா அந்த உணர்வு ஒன்றிய பின் அந்த வேதனை உணர்வு சுவாசித்த பின் அந்த பூராம் சோர்வடைவது. ஆகவே வேதனை அணுக்கள் வளர்ந்து விடுகின்றது. வேதனை அணுக்கள் வளரும் அந்த நிலைகள் 2 நாளைக்கு சேர்ந்தால் இந்த இரத்த நாணயங்கள் கலக்கப்படும் போது மற்ற அணுக்களையும் செயலற்றதாக மாற்றும். ஆக நாம் நகரும் உணர்வுகள் அனைத்தும் இரத்த நாணங்களிலே தான் கலந்து நாம் எப்படி இங்கே காற்று மண்டலத்தில் கலக்கின்றதோ இதே போலதான் இரத்தங்களில் கலக்கப்படும் இரத்தம் அனைத்திற்குமே உணவு எடுத்து செல்லுகின்றது. அதிலிருந்து வரக்கூடிய உணர்வின் சத்தை எடுத்துதான் நம் உடலில் உள்ள அணுக்கள் விளைகின்றது. ஆகவே நாம் உயிரின் தன்மை நாம் நுகர்ந்தால் ஆவின் தன்மை அடைந்த பின் நம் அணுக்களின் தன் உடலை இரத்தத்தில் கலந்த பின் இந்த உணர்வின் தன்மை செய்யாது. நாம் உணவாக உட்கொள்ளும் உணர்வின் தன்மையை இது பிரித்து நீரை பிரித்து விட்டு உணர்வின் சத்தை இரத்தமாக மாற்றுகின்றது நமது உடல் உறுப்புகள். ஆக இரத்தத்தின் தன்மை கொண்டு வரும்போது இந்த அணுக்களின் ஆகாரம் இதன் வழியை செலுத்துகின்றது. ஆக நாம் நல்ல உணவுகளை படைத்து சாப்பிட்டால் அது உணர்வின் தன்மை கொண்டு நாம் நல்ல எண்ணங்களை எண்ணினால் அந்த நல்ல அணுக்களுக்கு இந்த ஆகாரம் செல்லுகின்றது. ஆக நல்ல உணவை படைத்து சாப்பிட்டும் வேதனை கொண்ட உணர்வை நாம் சுவாசித்தால் அந்த உணர்வின் தன்மை இதற்குள் ஆனப்பின் வேதனை உணர்ச்சியில் தூண்டினால் அந்த உணர்வின் தன்மை ஆனப்பின் நல்ல உணவை உட்கொள்ளாத நிறைய தள்ளிவிடும். ஏனென்றால் நாம் எண்ணும் உணர்வு நம் உறுதியின் உணர்வுகள் இந்த உணர்ச்சிகளை அணுக்களாக மாற்றுவதும் உணர்வின் செயலாக்கங்களாக நம்மை மாற்றிக்கொண்டே உள்ளது. இதை போன்ற கொடுமையிலிருந்து நாம் மீள வேண்டும் என்பதற்குத்தான் மனிதன் பல கோடி சரீரங்களை கடந்து ஆக தீமையிலிருந்து நீங்கிடும் உணர்வை பெற்று ஒன்றுக்குள் ஒன்று சிக்கி பார்க்கின்றோம். நாய் மற்றொரு கொதையை சாப்பிடுகின்றது, புலி மற்றொன்றை இலக்கியமற்ற கொண்டு சாப்பிடுகின்றது, காட்டு விலங்கை மற்றொன்றை கொண்டு புல்லை தின்று மேய்ந்தாலும் ஆக இதை தசைகளை கொண்டு குவித்து சாப்பிடும் உணர்வை ஒன்றை விழுங்கி ஒன்றை வாழ்ந்து ஒன்றை விழுங்கி ஒன்றை வாழ்ந்து எத்தனை நரக வேதனைகளை பற்றி அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்ற உணர்வு எதை இதை கொள்ளுகின்றதோ அதன் உணர்வின் தன்மை வலுப்பெற்ற பின் இந்த உயிர் அவருக்குள் சென்று அதனின் வலுகொண்டு இப்படி பல கோடி சரீரங்களை கலந்து இன்றை நம்மை மனிதனாக மாற்றியது நமது உயிர். அதை நாம் மதிக்கிறோமா? இல்லை. நாம் எதை எண்ணுகின்றோமோ அதை உருவாக்குகின்றது நமது உயிர்.
எதன் வழி நாம் செல்லுகின்றோமோ அதன் அணுக்களாக உருவாக்குங்கள். அதை அணுக்கள் உருவாக்கிவிட்டால் அது உணர்ச்சி ஊண்டி அது உணவின் ஆகாரமாக இருக்கும். அந்த உணர்ச்சியின் தன்மை நம்ம ஊக்கூட்டும் போது அந்த உணவின் எண்ணங்கள் தோன்றும். அந்த எண்ணங்கள் தோன்றி நமக்குள் இருக்கும்போது அந்த உணர்ச்சியில் கொண்டு நம்ம உடலை இயக்குகின்றது. நம்ம உடலை இயக்கின் தன்மை என்பது இரத்தத்தில் அது கலக்கின்றது. உணர்வில் தீமை செய்யும் அணுக்களை வளர்ச்சி அடைகின்றது. நல்ல அணுக்களால் உருவாக்கப்பட்ட அந்த உடலையே நலிய செய்கின்றது, பாழடைய செய்கின்றது, சிந்திக்கும் திறனை இழக்க செய்கின்றது, சிதறிடும் நிலையே வருகின்றது, தன்னை வாழ்வதென்று வெறுக்கும் தன்மை வருகின்றது. வெறுப்பின் தன்மை கொண்டே மனிதனை அழிக்கும் தன்மை வரும். மனிதனை அழிக்கும் தன்மை தன்னையே முதல் அழித்திடும் உணர்வே இங்கே தோன்றியும். இப்படித்தான் பல கோடி சரீரங்களை கடந்து வந்த நாம் இன்று நம்மை எப்படி இது இயக்குகிறது என்ற உண்மையினை நாம் அறிந்து கொண்டால் அன்று வால்மீகி கூறிய இந்த உணர்வின் தன்மை கொண்டு நாம் தெளிவாக நுகர்ந்து கொண்ட உணர்வு எதுவோ அதன் உணர்வு தான் உடலுக்குள் அந்த பெண் அந்த உணர்ச்சியின் தன்மை கொண்டு நம்மை செயலாக்குகின்றது என்பதனை தெளிவாக அவன் ராமாயணத்தில் வாலி என்பதை விஷத்தன்மை கொண்டது. ஆக சீதா என்பது சுவை மகிழ்ச்சி கொண்டது. மகிழ்ச்சி கொண்ட உணர்வின் தன்மை வரும்போது மகிழ்ச்சியாக வாழும்போது ஒருவன் வேதனைப்பட்டால் அதனை நவழ்ந்தால் வாலி. ஆக எவரை வாலி பார்த்தாலும் அவனுடைய சம வலுவை பெற்றுக் கொள்ளுகிறான் என்று. ஆகவே இந்த உணர்வின் தன்மை ஆக இதே சமயத்தில் இவன் கொடூர உணர்கொண்டு அந்த பட்சியை தாக்கினாலும் அது பாச உணர்கொண்டு தனக்குள் வரப்படும் போது ஆக அந்த வேதனை என்ற உணர்வுகள் தோன்றி இந்த பாசத்தை கலந்து இவனுக்குள் கருவெளிக்குள் பாய்ச்சப்படும் போது இவனுள் மறைந்த உணர்வின் பாசத்தை தோன்றுகின்றது. ஆகவே அவன் எதை அதனுடன் மகிழ்ச்சியாக வந்ததோ அந்த மகிழ்ச்சி உணர்வு விஷயத்தின் தன்மை கொண்டு போனப்பன் இவன் உடலுக்குள் அந்த மகிழ்ச்சி ஊற்றும் உணர்வினை ஊட்டுகின்றது. அப்பொழுதுதான் இவன் அந்த வலிமை மிக்க சக்தியின் தன்மையை இவன் உணர்கின்றான். ஆகவே இவனுக்குள் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் வாலி என்ற நிலைகள் இங்கே தாக்கப்படுகின்றது. ஆனால் அந்த வாலி என்ற உணர்வு இதை தாக்கும் உணர்வே வருகின்றது. இவன் கொண்டிடும் உணர்வு வந்தாலும் பாசத்தின் உணர்வு கொண்டு இதை அடக்குகின்றான். ஆகவே நாம் பாசத்தை எதிர்நேல் கொள்ள வேண்டும் என்பதனைத்தான் அன்று வால்மீகி தெளிவாக கூறுகின்றான். ஆக அறுவழி பெறும் உணர்வை நஞ்சினை வென்றிட்ட உணர்வின் அறிவை நாம் நுகர்ந்தவென்றால் அதே சமயத்தில் நமக்குள் வேதனை என்ற உணர்வோ சலிப்பு என்ற நிலையோ சங்கடம் என்ற நிலை இது வெல்லலாம். ஆக ஒரு குழந்தை நீங்க பாசமாக வளர்க்க நேர்ந்தால் அவன் அடுத்து வேதனை நீங்கள் நுகர்கின்றீர்களோ இல்லை, அவனை காக்க வேண்டும் என்ற உணர்வு வரும்போது வேதனை இங்கு தாங்கிக் கொள்ளும் நிலை வருகின்றது. இதை தடுத்து நிறுத்துகின்ற காக்க வேண்டும் என்ற உணர்வு வருகின்றது. தாய் தன்னுடைய குழந்தையை மற்றொன்று தாக்க வருகிறது என்றால் ஆனால் குழந்தை காக்கும் உணர்வு தான் அங்கு வருகின்றது. ஆனால் தாக்கும் என்ற வாலி இவனை தாக்குவதில்லை. ஆக இவனை காக்க வேண்டும் என்ற உணர்வு வரப்படும் போது ஆனால் அதே சமயத்தில் வாலியை அவன் செய்யும் தவறை இங்கே நுகர்வதில்லை. அவனை வெல்ல வேண்டும் என்ற உணர்வின் தன்மை இங்கே கொண்டு வரும்போது அந்த வாலி என்ற நிலையை தகர்த்து விடுகின்றான். நான் வாலியை ராமன் மறைமுகமாக தாக்குகிறான். ஒரு வேதனைப்படுவதை கூர்மையாக கவனித்தால் அந்த உணர்வின் தன்மை நாம் நல்ல குணங்களை அழித்துவிடும். ஆகவே இதை மாற்றி இதை வென்றவன் அவர் உணர்வை நுகர வேண்டும் என்றுதான் இங்கே வருகின்றது. அதனால்தான் ராமாயணத்தில் எண்ணங்கள் உணர்ச்சிகளை பற்றி தெளிவாக்கியுள்ளார் வால்மீகி. ஏனென்றால் பாசத்தால் உணர்வின் தன்மை எப்படி இயக்கியது, அவனுடைய செயலாக்கங்கள் எப்படி இருந்தது என்ற நிலை அவன் அனுபவ ரீதியிலே உணர்வு உணர்ச்சிகள் எப்படி இயக்கியது என்றும் அவன் தெளிவாக்குகின்றான்.